இன்னைக்கு தக்காளி சாப்பாடு செய்ய போறோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டொமேட்டோ ரைஸ் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நம்ம இப்ப தக்காளி ரைஸ் செய்யறதுக்கு நம்ம டொமேட்டோ தேடுறோம். வாங்க தேடுவோம். அந்த மரத்துல என்னமோ தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இது தக்காளி. முருங்கை மரத்துல நம்ம தக்காளி பொறிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்த தக்காளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கான தக்காளி கிடைச்சிருச்சு. வாங்க போய் சாப்பாடு செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் எடுக்க போறோம். வெங்காயம், இதோ வெங்காயம். கல்லுக்கடியில் நம்மளுக்கு வெங்காயம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பூண்டு தேவைப்படுது. ஓ, இங்கேயே முளைச்சிருக்கே. இந்த பூண்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவேப்பிலை எடுக்க போகிறோம். இதோ இங்கே இருக்குது கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்த எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா காய்கறியும் அரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிச்சுறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம கடுகு உள்ளே போட்டுக்கலாம். கடுகு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், போடலாம். நம்ம கடுகு உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடுகு உள்ளே போட்டுக்கலாம். என்ன காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடுகு உள்ளே போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பருப்பு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்ட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தக்காளி உள்ளே சேர்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி போடுற சவுண்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா வெங்காயத்தையும் உள்ளேயே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கோல்டன் கலர் வர மட்டும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வரமிளகாயை உள்ளே சேர்த்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கே தெரியும் இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். போதுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம். இன்னும் கொஞ்சம் ஊற்றுக்கொள்ளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி. ஓகே தேவையான அளவு மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் போடுங்க. தேவையான அளவு உப்பு, அளவு சாம்பார் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்ச அரிசி உள்ள போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மட்டும் ஊற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஒரு இலை போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை இலை போட்டு மூடிக்கலாம். மூடி நம்ம இதை சாப்பாடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/2 hour ஆச்சு. நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நம்மளோட கலர்ஃபுல்லான டொமேட்டோ ரைஸ் இது இன்னும் வேகலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு 10 நிமிஷம் இதை இலையில மூடி வச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுது. எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம். நம்ம இந்த வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். சாப்பாடு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பாட்டை இலையில போட்டுடலாம். பழைய சாரல் மாதிரி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாட்டை செஞ்சுட்டோம், வாங்க சாப்பிடலாம். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். நம்ம எப்படியோ சாப்பிட்டாச்சுன்னா வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.